Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாக்ஃப்ரூட் பாயாசம். வித்தியாசமான ஜாக்ஃப்ரூட் பாயாசம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் 6 பலாப்பழச்சொலை எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி, 6 பலாக்கொட்டை, ஒரே ஒரு ஏலக்காய். இதெல்லாத்தையும் குக்கர்ல போட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்க பலாச்சொலையும் பலாக்கொட்டையை மட்டும் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா க்ரீமியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அது வெந்துருச்சு. வெந்ததை எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பலாக்கொட்டை இதில் யூஸ் பண்ணி செய்கிறதுனால நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம எப்படி cashews எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, க்ரீம்க்காக நல்லா கெட்டியாக இது வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம எப்போவுமே cashew எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே பலாக்கொட்டை. அடுத்ததாக 4 பலாச்சொலையை பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பொடி பொடியாக வெட்டின தேங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயுமே நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க cashew nuts அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம முந்திரி பருப்பு அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம பாயாசம் குடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாய்க்கு வரும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் இது வேகும்போது இருந்த தண்ணி, அதுக்கப்புறமா ஜவ்வரிசி இதெல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பிளெண்ட் பண்ண தேவையில்லை. அது நான் எடுத்து போடும்போது 1-2 உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் தெரிஞ்சிருக்கும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். வெல்லம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த 6 பலாச்சொலை பலாக்கொட்டை எடுத்ததுக்கு எனக்கு 7 கப் பாயாசம் ஆச்சு. அதுக்கப்புறமா வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணால் நம்மளோட பாயாசம் ரெடி. இப்போ இதில் பால் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீமியான டேஸ்டியான பலாப்பழ பாயாசம் ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.